ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியாவோட முதல் சூப்பர் 8 மேட்சை ப்ரீவியூ பண்ண போறேன். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாட போறா, அகமதாபாத்ல விளையாட போறா. இப்ப இந்த ப்ரீவியூக்குள்ள போயிடலாம். வழக்கம் போல ஸ்டாட்ஸை படிக்க போறேன். இன்டர்நேஷனலுக்கும் ஐபிஎலுக்கும் நான் வித்தியாசத்தை சொல்ல போறேன். ரெண்டுத்துக்கும் ஸ்டாட்ஸை படிக்க போறேன். இன்டர்நேஷனல் ஸ்டாட்ஸ் ஆரம்பிச்சேன்னா 11 T20 விளையாடிருக்கா அந்த வென்யூல. ஸ்டாட்ஸ் எப்படி போகும்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 தடவை ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 4 தடவை ஜெயிச்சிருக்கு. ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஸ்கோர் 189, ஆவரேஜ் செகண்ட் ஸ்கோர் 162, பேஸ் economy 9.18, spin economy 9.56, பேஸ் விக்கெட்ஸ் 89, ஸ்பின் விக்கெட்ஸ் 35. போற மேட்ச் ப்ரீவியூக்கு கிட்டத்தட்ட இதே ஸ்டாட்ஸ் தான் நான் கொடுத்தேன். ஆனா அந்த மேட்சுக்கு அப்புறமா ஸ்லைட்லி திங்ஸ் ஹஸ் சேஞ்ச், பட் ட்ரெண்ட் ரிமைன்ஸ் த சேம். இன்னுமே டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஐபிஎல் ஸ்டாட்ஸ் நம்ம பார்த்தோம்னா அதுவுமே 9 மேட்ச்ல இந்த போன வருஷத்துக்கு 7 ஜெயிச்சிருக்கு, ரெண்டாவது பேட்டிங்க்கு 2 தடவை ஜெயிச்சிருக்குன்னு போயிருந்திருக்கு. ஹை ஆவரேஜ் ஃபர்ஸ்டிங் ஸ்கோருக்கு ஸ்பின்னர்ஸ் எக்கானமி இஸ் ஆல்மோஸ்ட் 1 run பெட்டர் தேன் த சீமர்ஸ். ஸோ நிறைய பேர் இந்த வென்யூல ஸ்பின்னருக்கு அவ்வளோ பவுலிங் கொடுக்கறது கிடையாது. இந்தியாவே போன மேட்ச் 2 ஸ்பின்னர் தான் விளையாடினா, அபிஷேக் சர்மா 1 ஓவர் போட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் இது பண்ணது கிடையாது. நான் 2 ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் விளையாடுவேன். எதனால சொல்றேன்னா, ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு எடுக்கும் இந்த வென்யூல அவருக்கு 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிறதுனால ஐ ஃபீல் சவுத் ஆப்பிரிக்கா கேன் ஸ்டில் டூ வெல் வென் பிளேயிங் 2 ஸ்பின்னர்ஸ் ஹியர். இந்தியாவோட பிளேயிங் லெவனை பார்த்தோம்னா முன்னாடி இப்படி சொல்லியிருந்திருக்கேன், மும்பைலையும் அகமதாபாத்லயும் மட்டும் இந்த மாற்றத்தை பண்ணுவேன். எப்படி போகலாம்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா டு ஓப்பன், இஷான் கிஷன் நம்பர் 3, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பீத் பும்ரா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி. இப்ப இஷான் கிஷன் ஃபார்ம்ல இருக்கார். ஆனா நான் முன்னாடி சொல்லியிருந்திருக்கேன், மும்பை அகமதாபாத் 2 வென்யூல தான் ஆரம்பத்துல சீம் மூவ்மெண்ட் இருக்கும். அந்த கேஸ்ல இஷான் கிஷன் குட் பி வல்னரபிள் இன்ஸ்பைட் இஸ் இன் ஃபார்ம்ல இருந்தாலுமே அந்த டெக்னிக்கல் ப்ளூ பிரிண்ட் மாறல. திலக் வர்மா எல்லா 3 இன்னிங்ஸ்லுமே மெதுவா தான் விளையாடிருக்க, 4 இன்னிங்ஸுமே. பட் he has got the technical soundness to get through the power play and the seamers போடுறச்சு. அதனால அவர் ஓப்பனிங் இறக்கிட்டா இஷான் கிஷன் அட் நம்பர் 3 in this match will still do well எனக்கு பொறுத்த வரைக்கும். அப்புறமா அவ அப்படி பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல. நான் திருப்பியும் சொல்றேன், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா போடுறதுல அது இந்த ஏமாத்துறதுலாம் வேலைக்காவது. இந்த பிட்ச்ல பவர் பிளேக்கு அப்புறமா அடிக்கணும். அந்த கேஸ்ல ஐ ஃபீல் இட் வில் பி a risk to go with சிவம் துபே அண்ட் ஹர்திக் பாண்டியா அதை வச்சு ஏமாத்துறதுக்குன்னு. இந்த பேட்டிங் லைனப் இந்த ஹை ஸ்கோரிங் பிட்ச்ன்னு பார்த்தா நம்பர் 8 தேவைப்படாது எனக்கு பொறுத்த வரைக்கும். குல்தீப் யாதவ் எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி ஸ்டம்புக்கு போட்டா there is a high chance South African batsman will be dismissed நான் பார்த்த வரைக்கும். அதனால இவ 2 பேருமே ஒரே சமயத்துல விளையாடணும். இந்த மேட்சுக்கு மட்டும் கிடையாது, டோர்னமெண்ட்டுக்கு பூரா எந்த கண்டிஷன்ல விளையாடி இருந்தாலுமே இவ 2 பேரும் ஒரே டீம்ல விளையாடியே ஆகணும். ஸோ அதை பத்தி தான் நான் இந்தியாவுக்கு சொல்லுவேன். டாஸை ஜெயிச்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும் பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கான்னு பார்த்தோம்னா அப்படிதான் நான் போவேன். Quinton de Kock, Aiden Markram, Ryan Rickerton, David Miller, Duval Brevis, Tristan Stubbs, George Linde, Marco Jansen, Corbin Bosch, Keshav Morris, Andrik Nortje. ஒருவேளை ஒன் ஆஃப் ஆண்ட்ரிக் நார்கியை கைசோ ரபாதான் பார்க்கலாம். ஆனா ஆண்ட்ரிக் நோர்கியை போன மேட்ச் தான் முதல் மேட்ச் விளையாடின 2 for 28 எடுத்தார். கைசரபாரா போன மேட்ச் none for 30. He has not been at his best in T20s வர வயலுங்கிறதுனால மேபி அந்த முடிவு எடுக்க பார்க்கலாம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான்னா, அவ லுங்கின் கீடியை திருப்பி கொண்டு வந்துட்டு ஜார்ஜ் லிண்டியை உக்காத்தி வச்சுட்டு ரபாதாலாம் கொண்டு வர போறா. ஜார்ஜ் லிண்டே they are not trusting him. அவர் மேல நம்பிக்கை வச்சுக்காததுனால உக்காத்தி வைக்கிறா. இந்த போன தடவை அகமதாபாத்ல விளையாடுறச்சு ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு ஓவர்ல 28 ரன்னும் அடிச்சேன்னு நினைக்கிறேன். மேபி they will have that in mind. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த 2 ஃபிங்கர் ஸ்பின்னர் நான் தைரியமா விளையாடுவேன். ஏன்னா மார்க்கோ யான்சன், ஆண்ட்ரிக் நோர்கியே டு ஓப்பன் தி பவுலிங், அப்புறமா கார்பின் போஷ் ஸ்பின்னர்ஸ் எக்கனாமிக்கலா போட்டான்னா ஐ ஃபீல் இட் கேன் ஆல்சோ டூ வெல். ஒருவேளை சீமரன் கொண்டு வந்தானா I think it may be one dimensional. Secondly, and the seamer has to be Kagiso Rabada. இந்த ஸ்லோ டெலிவரி இந்த பிட்ச்ல போடுறதுலாம் வேலைக்கே ஆகாது. ஸோ இந்த 11ஓட தான் நான் போவேன்.
ஸோ லெட்ஸ் சி வாட் இவாளுமே டாஸை ஜெயிச்சா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு தான் பண்ணணும். இப்போ எட்ஜுன்னு பார்த்தோம்னா இந்த பவர் பிளேல வந்து 45க்கு 1 எந்த டீம் வரப்போகுது? இந்தியாவுக்கு வந்து அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு குவிண்டன் டிகாக், எய்டன் மார்க்ரம், ரயன் ரிக்கில்டன், டேவிட் மில்லர். அபிஷேக் சர்மா அந்த டூர்னமெண்ட்ல ரன்னே அடிக்கல, பட் இன் மை வியூ இஸ் கெட்டிங் அவுட், இஸ் நாட் அவுட் ஆஃப் ஃபார்ம். திலக் வர்மா வந்து டெக்னிக்கலி சவுண்டு, எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அரையற கண்டிஷன்ஸ்ல அவரால் 45க்கு ஃபார் 1 கொண்டு வர முடியும். இஷான் கிஷன் அடிதான். சூரியகுமார் கேன் பிளே டபுள் ரோல்ஸ். டெக்னிக்கலி சவுண்டுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கொஞ்சம் இன்னும் பொறுமையாகவும் தேவைப்பட்டா விளையாட முடியும். பட் ஆல்சோ ஐ வுட் சே wouldn't want to walk out too early in this கேஸ்ன்னு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பார்த்தோம்னா குவிண்டன் டிகா கேன் பிளே டபுள் ரோல், எய்டன் மார்க்ரம் கேன் பிளே டபுள் ரோல், ரயன் ரிக்கில்டன் அடிதான், டேவிட் மில்லர் டபுள் ரோல். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா in my view have got the edge in the power play batting compared to India. மிடில் ஓவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு அப்புறமா அடிக்கணும். இந்தியா வந்து சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து டியூஆல் பிரேவிஸ், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். பேட்டிங் டெப்த் இருக்கு, ஆனா யாரு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண போறான்னா அந்த பேட்டிங் டெப்த் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஆட் டு தட் கான்ட்ரிபியூஷன். இட் வில் மோஸ்ட்லி பி அப் டு த டாப் 6 பேட்ஸ்ங்கிறதுனால அந்த எட்ஜ் இந்தியாவுக்கு இருக்கு. அப்புறமா ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்ட்ரைக்கிங், அப் ஃப்ரண்ட்னு பார்த்தா இந்தியாவுக்கு ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து மார்க்கோ யான்சன், கார்பின் பாஷ், ஆண்ட்ரிக் நோர்கே. இது நான் எட்ஜுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா போத் டீம்ஸ் கேன் டூ தட் ரோல். ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா காட் மோர் ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ், ஆனால் இந்தியாவுக்கு ஸ்டில் பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் இஸ் தேர். ஸ்பின்னு பார்த்தோம்னா இந்தியா காட் த எட்ஜ். இது வந்து என்ன சொல்றது, ஐ திங்க் போத் டீம்ஸ் ஹவ் காட் அ குட் சான்ஸ் இன் திஸ் மேட்ச். ஆனால் நான் ஸ்லைட் ஏஜ் இந்தியா கொடுக்குறேன். எதனாலனா இந்தியா ஸ்பின் வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காஸ் பேட்டிங் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் கஷ்டம் படலாம் இஃப் போத் வருண் அண்ட் குல்தீப் பிளே. அதனால நான் இந்தியாவுக்கு கொஞ்சோண்டு எட்ஜி கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு பார்க்கலாம். அந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்க மை ஒப்பீனியன் வாட்சஸ்.